கைஸ் நம்மளோட ஏற்காடு ட்ரிப் பார்ட் 3 வீடியோ வந்துட்டு ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட சோக கதையெல்லாம் போன வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ அது பார்க்கலாம், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்டைமில் தான் பைக் ரைட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பேக் பெயின் வராது. ஸோ நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணால் கொஞ்சம் பேக் பெயின் வரும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதிகமாக டிராஃபிக் இருந்தால் பார்த்தீங்கன்னா பிரேக் போட்டுனே இருப்போம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக பேக் பெயின் வரும். பட் டிராஃபிக் இல்லாத நேரத்தில் பைக் ஓட்டினா அழகாக நல்லா ஸ்மூத்தாக போகும். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் நைட் ரைடு விரும்பிக்கிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப்ல என்னென்ன அட்வென்ச்சர்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ சொல்கிறேன். கொஞ்ச நேரம் மனசு விடாம வீடியோ பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்ல தாண்டி போயிட்டே இருக்கோம். நம்மள வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்ல பிடிச்சி செக் பண்ணாங்க, ஏதாவது பார்த்தீங்கன்னா அன்வான்டா பொருள் வச்சிருக்காங்க இல்லையான்ட்டு. நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மள ஃபேஸ் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ரூம் எதுவும் எடுக்கல. ஸோ என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமே கிடைக்கல. ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரூம் எடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோ சொல்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.